செய்திகள் தொடர்கின்றன. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்களுக்கு இடமளிக்க மறுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னையில் உள்ள 5 தனியார் பள்ளிகளில் ஆய்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை வரும் 23ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி தனபால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னையில் உள்ள 5 தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க விண்ணப்பித்த போது பள்ளி நிர்வாகம் அதை ஏற்க மறுத்ததாக வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5 மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர்கள் அந்த பள்ளிகளில் விண்ணப்பித்துள்ளார்கள் என்றும் அந்த விண்ணப்பம் குறித்து பள்ளி நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்தும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் 25% ஏழைகளுக்கு இடம் அளிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றி அந்த குறிப்பிட்ட பள்ளிகள் எல்கேஜி சேர்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அரியலூர் அருகே ஊருக்குள் லாரிகளை விதிமுறை மீறி ஓட்டுவதால் விபத்து ஏற்படுவதாக கூறி இன்று 100க்கும் மேற்பட்ட லாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் தனியார் சிமெண்ட் ஆலைகள் இயங்கி வருகின்றன. மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திலிருந்து லாரிகள் மூலம் சுண்ணாம்புக்கல் இந்த ஆலைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. இதனால் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் சாலைகள் மிகவும் மோசமடைந்துள்ளன. இந்நிலையில் இடையத்தான்குடி கிராமம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் உள்ளது. இங்கிருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் அதிக பாரத்தை ஏற்றிக்கொண்டும் அதிவேகமாகவும் கிராமத்திற்கு செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது. இதனால் இடையத்தான்குடி வழியாக சென்ற நூற்றுக்கணக்கான லாரிகளை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் மற்றும் கோட்டாட்சியர் கிராம மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதில் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இந்த ஒரு 100-150 லாரிகள் போயிட்டு இருங்க. அது இந்தந்த கம்பெனிக்கு போறோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டணும். ஃபர்ஸ்ட் டால்மியா டால்மியா, ராம்கோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி போகணும். இன்னொன்னு 10 மணிக்கு மேல கண்டிப்பா வண்டி ஓட்டக்கூடாது. 10 மணிக்கு மேல வண்டி ஓட்டினால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ஊருக்குள்ள வரும்போது ஒரு லிமிட் 20 கிலோமீட்டர் ஆகுனா அந்த 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்காங்க. திருத்தணி தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட அரசு கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோளின்படி திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் பெண்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி மையம், குடிநீர் விநியோகம் மற்றும் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்டமன்ற அலுவலகத்தில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து திருத்தணியை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை போக்கும் வகையில் டிராக்டர் மூலம் தண்ணீர் விநியோகத்தை தொடங்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற தொகுதி நிதியில் கட்டி முடிக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை அருண் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் இஸ்லாமிய வாலிபர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரியை சேர்ந்த முகமது மஸ்தான் தனியார் நிறுவனத்தில் பண வசூல் ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்தார். கடந்த வாரம் இவர் தான் தங்கியிருந்த வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த கொலை வழக்கில் குற்றவாளியை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட முகமது மஸ்தானின் பழைய நண்பர் முகமது ரஃபீக்கிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மஸ்தானை கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த 18 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து ரஃபீக்கை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். உதகையில் 116வது மலர் கண்காட்சி ராணுவ இசையுடன் கோலாகலமாக தொடங்கியது. உதகையில் 116வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு 15,000 தொட்டிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. டேலியா, கார்னேஷன், சால்வியா, மேரிகோல்ட், பேட்ஸ் ஆஃப் பாரடைஸ் உட்பட ஏராளமான மலர்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. சுமார் 5,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள புலி மற்றும் 3,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நீலகிரி வரையாடு ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் உலக புகழ்பெற்ற சுதர்சன் பட்நாயக்கின் மணல் சிற்பம் சுற்றுலா பயணிகளை வியப்படைய வைத்துள்ளது. மலர் கண்காட்சியை காண காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நிறைய பூக்கள் நிறைய இருக்கு. வரையாடு இதெல்லாம் பூக்கள் அழகா
செஞ்சு சிற்பங்கள் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் அழகா இருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதேபோல் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்குவதை முன்னிட்டு டெல்லியிலிருந்து பல்வேறு வகையான செடிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சியில் 15,000 பூந்தொட்டிகள் வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு மலர்களால் அமைக்கப்பட்ட பனிக்கரடி இந்த மலர் கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. உலக புகழ்பெற்ற ஓவிய கலைஞரின் பிரம்மாண்ட படைப்புகள், கண்கவர் ஓவியங்களை கண்டு பார்வையாளர்கள் பிரமிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.